இங்கே சேது இருக்காங்க. சேது வந்துட்டு இங்கே கருப்பு கூப்பிடுறாங்க. என்ன மாமா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இங்கே உடனே வேகமாக கீழே இறங்கி உடம்பு செய்கிறாங்க. ஐஸ்வர்யா பிள்ளையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கீழே போக, என்னாச்சு மாமா ஏன் பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ தான் எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்ல, ஃபோனா ஏதாவது மீட்டிங் ஃபோனா, நம்ம உடனே கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் வேறு என்னதான் விஷயமாம்மா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் அப்பத்தா ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பத்தாவா அப்பத்தாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு செய்து பதட்டப்படுறாங்க. ஐயோ மாப்பிள்ள நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக தான் கேள, இங்கேயே தமிழ்ச்செல்வியோடைய காலேஜில் ஏதோ பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி மட்டும் கிளம்பி போணுச்சான். தமிழ்ச்செல்வி தனியாக கார் ஓட்டிகிட்டு போணுச்சான். அப்புறம் என்னாச்சு, குழந்தை ஏதாவது தூக்கிட்டு போனாலா இல்லை போகிற வழியில் அப்படின்னு பதட்டத்தோடு கேட்க, ஏன் மாப்பிள்ள நெகட்டிவாகவே யோசிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தைய இங்கே வீட்டில் அப்பத்தாவும் எங்கள் சின்னம்மாவும் அதாவது வசந்தி சிந்தம்மாவும் பார்த்துக்கிறதா சொல்லிட்டாங்களாம். அதனால் தமிழ்ச்செல்வி மட்டும்தான் இங்கே காரை எடுத்துக்கிட்டு போனச்சான். அது மட்டும் இல்லாமல் கார்லாம் நல்லா தான் ட்ரை பண்ணிட்டு போயிருக்கு, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. பார்ட்டியில் இங்கே எல்லாரும் குடிக்கிற ஜூஸை தான் தமிழ்ச்செல்வி குடிச்சிருக்கு. தமிழை பற்றி தான் நமக்கு தெரியுமே, தமிழுக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லைன்னு. தமிழ் குடித்ததுக்கு பிறகு தமிழுக்கு ரொம்ப வாந்தி மயக்கம் இந்த மாதிரி வந்திருக்கு போல், கொஞ்சம் போதையும் ஆயிடுச்சு போல். இதெல்லாம் யார் பண்ண வேலைன்னு தெரியலை மாப்பிள்ள. இப்போ பாவம் தமிழ்ச்செல்வி கார் ஓட்ட கூட முடியாமல் அங்கே உட்காந்துருக்கதா இப்போ தான் அப்பத்தா ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்லும்போது, அப்பத்தாக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே செய்து அப்பத்தா இன்னும் தமிழ்ச்செல்வி வரலையேன்னு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. தமிழும் ஃபோனை எடுக்கலைன்றதுக்கு பிறகு அவங்க பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. தமிழ் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறத தெரிஞ்சதுக்கு பிறகு அப்பத்தாவுக்கு அதெல்லாம் தாங்கிக்கவே முடியலை. இப்படியெல்லாம் அழைச்சிட்டு போய் எதெல்லாம் பண்ணதுன்னு தெரியாமல் இந்த பார்ட்டிக்கெல்லாம் போகவும் வேணான்னு எங்கள் தமிழே சொல்லியிருக்கு. ஆனால் காலேஜில் நடக்கிற முக்கியமான பார்ட்டி, ஃபைனல் ஸ்டூடெண்ட் எல்லாருமே போக போகிறாங்க, அவங்க வைக்கிற பார்ட்டி. அப்படி இருக்கும்போது நீ போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு நான் தான் சொல்லி அனுப்பிவிட்டேன்னு அப்போ தான் சொல்லிச்சு. தமிழ் பாவம் இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்குன்னு தெரியலை. இப்படி அங்கே செல்லப்பாண்டி சித்தப்பா வேற ஊரில் இல்லைன்னா அவரே நம்ம போய் கூப்பிட்டுட்டு வர சொல்லியிருக்கலாம். அவரும் ஊரில் இல்லாதப்போ நம்ம என்ன தான் பண்ண முடியும்? அதுக்கு தான் சொல்கிறேன், இவா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ என்ன மாப்பிள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், தமிழ் இல்லைன்னா குழந்தை ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடும், அது பாலுக்கு ரொம்ப அழுகாதா அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் தேவையா அப்படி இவளுக்கு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன். சரி நான் வரேன்னு சொல்லிட்டு உன்னை மேலே வராங்க. ஐஸ்வர்யா குழந்தைய பார்த்திக்கோ, முக்கியமான வேலை வந்துடுச்சு, நானும் கருப்பண்ணனும் வெளியே போயிட்டு வரோன்னு சொல்லும்போது, சரி மாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஐஸ்வர்யா குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் மாமா ரொம்ப பதட்டமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை சின்ன பிரச்சனை, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கேருந்து ஐஸ்வர்யா இங்கேருந்து கருப்பை கூட்டிகிட்டு சேது வந்துட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. அங்கே போனால் தமிழ்ச்செல்வி கிளம்பி நடக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருக்கேன். மாப்பிள்ள நீ தமிழ்ச்செல்வியை நல்லா பார்த்து தூக்கி அழைச்சிக்கிட்டு வா, நான் காரை இங்கே திருப்பி ரெடியாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு காரை ரிட்டர்ன் பண்ணி ரெடியாக இருக்காங்க. இங்கே கருப்பும் இங்கே மெதுவாக தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு நேராக இங்கே வரவும் செய்கிறாங்க. ஏ தமிழ் அப்படின்னு கூப்பிடும்போது தமிழ் கிளம்பவே இல்லை. என்னன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. அதுவும் போதையில் உளறாங்க. இதை கொஞ்சம் மோர குடி அப்படின்னு சொல்லும்போதும், அம்மா இதுக்கெல்லாம் உனக்கு பழக்கமே இல்லையே, இதெல்லாம் நீ எப்படி சாப்பிட்டேன்னு சொல்லும்போது, ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜூஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க, அதை தான் நான் சாப்பிட்டேன்னு இங்கே தமிழ்ச்செல்வி கொஞ்சம் வளர மாதிரியே சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே செய்துவும், ஆமாம் இதெல்லாம் மட்டும் நல்லா செய் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே, இப்போ எதுக்கு மாப்பிள்ளை திட்டுற, அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சால் அது இந்த பக்கமே வந்திருக்காது, அந்த பிள்ளை எப்படின்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அப்படி இருக்கப்போ தப்பு பண்ணாத பிள்ளை, அந்த பிள்ளையை திட்டி என்னாக போகுதுன்னு அங்கே கருப்பு சொல்லும்போதே இங்கே தமிழ்ச்செல்வி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. நீ தப்பு பண்ணதுனால தானே இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க நாங்கள் செய்து சொல்லிட்டு இருக்கும்போது, மாப்பிள்ளை இதை பற்றி பேசி என்ன ஆக போகுதுன்னு சொல்ல, பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கவே கூடாதுல்ல, நான் என்னுடைய படிப்பை பார்த்துட்டு இருந்திருக்கணும்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடணும்னு முடிவு பண்ணல, அப்போது எங்கள் அப்பாவை நான் பார்த்துருக்கக்கூடாது, எங்கள் அப்பாவை பார்த்ததுனால தான் நான் திரும்ப வீட்டுக்கு வந்தேன், அவரை பார்க்காம நான் அந்த ஊரை விட்டும் அந்த இடத்த விட்டும் அந்த வீட்டை விட்டும் போயிருந்தேன்னா இன்றைக்கி நான் நிம்மதியாக இருந்திருப்பேன்ல. இப்படி காதலிச்சோம், கல்யாணம் பண்ணி திரும்ப காதலிச்சோன்னு அவரை விட்டு பிரிஞ்சோன்னு நான் எந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்க மாட்டேன்னு போதையில் உளர கருப்பு திடீர்னு வண்டியை நிறுத்துறாங்க.
என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லும்போது, வண்டி ஏதோ கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுது மாப்பிள்ள, பேசிக்கிட்டு வண்டி என்னாச்சுன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே வண்டியை நிறுத்திட்டு தமிழ் பேசட்டும், அப்போ இப்போவாத மனசில் இருக்கதை இங்கே தெளிவாக சொல்லட்டும் அப்படின்றதுக்காக கருப்பு வண்டியை நிறுத்திட்டு பின்னாடி போயிட்டு என்ன ரிப்பேர் அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக போய் நிற்கவும் செய்கிறாங்க வெளியே. அப்போ தான் தமிழ்ச்செல்வி இங்கே சேதுவோடைய தோளில் சாஞ்சிட்டே இருக்க சேதுவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலாம் மீதியாக உட்காந்துருக்காங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அழுக, தப்பு பண்ணது நீ இல்லை, நான் தான். உன்னை பார்த்துருக்கவே கூடாது, உன்னை பார்த்து நான் கல்யாணமும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உன்னை பார்த்ததுனாலையும் உன்னை திரும்ப நான் பார்த்து கல்யாணம் பண்ணதுனாலேயும் தான் இப்போ என் வாழ்க்கையே இந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு எங்கள் தமிழ்ச்செல்வி தான் எதுவுமே புரியலை, சேது என்ன பேசுகிறாங்கன்றதும் தெரியலை. அப்போ தான் எங்கள் சேதுவை பார்த்துட்டு, நீ பார்க்குறதுக்கு சேது மாதிரியே இருக்க, அவர் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அது சரி அப்படின்னு சொல்லிட்டு சேது உட்காந்துருக்கும் போது உடனே வாமிட்டும் வருது எங்கள் தமிழ்ச்செல்விக்கு. என்னாச்சுன்னு கேட்டுட்டு இங்கே காரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்புறம் வெளியே வந்து வாமிட் பண்ணுறாங்க. தண்ணி கொண்டு வந்து இங்கே கருப்பு கொடுக்குறாங்க. என்னாச்சு மாப்பிள்ளன்னு சொல்ல, ரொம்ப ஓவராகிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண முடியாது. என்னாச்சு மாமா, கார் ரெடி ஆகிடுச்சா இல்லையா, நம்ம கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நானும் போகணும்ல அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு இங்கே கருப்பும் இதை பார்த்துட்டே இருக்க மாப்பிள்ள, நீ தமிழை உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்காரு, வெளியே யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது, சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தமிழ்ச்செல்வியை காருக்குள்ளேயே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கவும் செய்கிறாங்க. இங்கே சேது, தமிழ் என்ன தட்டி கலப்ப, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பவும் பேசுகிறாங்க. நான் தப்பே பண்ணலை, ஆனால் கண்ணுக்கு முன்னாடி என் புருஷன் இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டுருக்காரு, அது எனக்கு எவ்வளோ வலியை கொடுக்கும். நான் பெத்த என் பிள்ள என்னை அம்மானு கூப்பிடாம இன்னொருத்தவங்கள அம்மானு கூப்பிடுறது, அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு அம்மாவா என்னுடைய வலி வேதனை என்னன்னு யாருமே புரிஞ்சுக்கலல்ல. என் வீட்டில் இருக்கவங்க கூட அதை சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்களே. சின்ன குழந்தை தானேன்னு எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சின்ன குழந்தையா இருந்தாலும் அது கொடுக்குற வலி எவ்வளோ பெரிய வலின்னு அது ஒரு அம்மாவா எனக்கு மட்டும்தானே தெரியும்னு போதையில் இன்னும் வளர்றாங்க. கட்டின புருஷன் என் கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணோட சந்தோஷமாக அந்த பொண்ணுக்காக துடிக்கிறதையும், அந்த பொண்ணுக்காக அழுகிறதையும், இந்த பொண்ணுக்காக நிற்கிறதையும் பார்க்கும்போது, ஏன் இந்த மனுஷன் நான் தப்பு பண்ணலன்னு எனக்காக ஏன் நிற்கலன்னு எனக்கு தோணியிருக்கும்ல, சொல்லு, எனக்கு தோணியிருக்கும்ல அப்படின்னு சேதுடைய சட்டையை பிடிச்சு கேட்குறாங்க. சேது பேச முடியாமல் அமைதியாக உட்காந்துருக்க கருப்பு வண்டி எடுக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் எங்கள் தமிழ் திரும்பவும் அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அன்றைக்கி நான் எந்த தப்புமே பண்ணலை, அது எனக்கு நல்லாவே தெரியும். தப்பே பண்ணாத எனக்கு தண்டனை மட்டும் எவ்வளோ பெருசு. நான் என் குழந்தைங்களோட சந்தோஷமாகவும் வாழ முடியாமல், எங்களை விட்டு பிரிஞ்சு வாழவும் முடியாமல் ஒரு பொணம் மாதிரி தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நடப்பணமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை எனக்கு தேவையான்னு கூட சில நேரம் தோணுது. இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு கூட எனக்கு சில நேரம் தோணுது. அதான் என் குழந்தைங்களுக்கே நான் வேண்டாதவளாயிட்டேன்ல. என் குழந்தைங்களுக்கு அப்பா அம்மான்னு இன்னொருத்தவங்க ஒரு உறவு கிடச்சிருச்சுல்ல. இதுக்கு மேலே நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அங்கே தமிழ்ச்செல்வி சொல்ல சேது இன்னும் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. அன்றைக்கி நான் தப்பும் பண்ணலை, தப்பு பண்ணாமல் எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை. என் புருஷன் கூட என்னை நம்பலைல. இன்றைக்கி எல்லாருக்காகவும் யோசிக்கிறவர் அன்றைக்கி எனக்காக என் பக்கம்னு யோசிச்சிருந்தா எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடச்சிருக்காதில்ல. ஆனால் இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் உண்மையும் ஒரு நாள் வெளியே வரவுலன்னு சொல்லிட்டு தமிழ் மயங்கியபடியே வளரிக்கிட்டே இருக்க. சரி, தமிழ் சொல்கிறத கொஞ்சம் கவனிச்சியாப்பா, தமிழ் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லுது. குடிக்கிறவங்க வாயிலேருந்து தான் உண்மை வரும்னு சொல்லுவாங்க. தமிழ் இப்போ கூட பொய் சொல்லணும். தமிழ் பொய் சொல்கிற ஆளும் கிடையாது. ஆனால் தண்டனைன்னு சொல்கிறது அதுக்கு கிடையாது. உனக்கு கிடச்சிருக்க தண்டனை தான் அப்படின்னு சொல்லி இங்கே சேதுக்கிட்டே சொல்கிறாங்க கருப்பம். தமிழ்ச்செல்வியை நினச்சி இங்கே சேது கண்கலங்கி உட்காந்துருக்காங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி தமிழை எவ்வளோ அன்பாக பாசமாக இருக்கா அப்படின்றத வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க இங்கே சேது. இனிமேல் புரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் செய்திருக்காங்க. தமிழை கொண்டு போய் அவங்க வீட்டு வாசலில் இறக்கி விட்டு குழந்தைய பார்த்துட்டு இதுக்கு மேலே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சேது அங்கேருந்து கிளம்ப, ஏய்யா அன்றைக்கி அந்த சாமி சொன்னது போல் நீயாச்சும் எதையாச்சும் கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, நான் என்னத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்கள் வண்டி எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் தானே ஓடி வராங்க. மாமா ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஓடி வர, அக்கா ரொம்ப பாவம் மாமா, 2-3 நாளாக ரொம்ப மனசுடைஞ்சிருந்தா. இன்றைக்கி இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியலை, ஆனால் ரொம்ப பாவம் மாமாவை அப்படின்னு சொல்லி அங்கே தனமும் சொல்லும்போது எதுவுமே பேசாமல் அங்கேருந்து சேது அங்கே கருப்போட வண்டியில் ஏறி போகிறாங்க.
ஏய்யா, நீ எப்போதுமே உன் குடும்பத்துக்காகவும் உன்னை சுற்றி இருக்கவங்களுக்காகவும் யோசிக்கிற. உன் கூட வாழ்ந்த நீ ஆசைப்பட்ட ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பற்றி ஏன் யோசிக்க மாட்ட? நீ வேணும், அந்த பொண்ணு தான் வேணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு அந்த பொண்ணு பக்கம் நீ நிற்காம இருக்குது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கான்னு கருப்பு சொல்லும்போது சரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் செய்கிறாங்க. நான் என்னதான் மாமா பண்ண முடியும்னு சொல்ல, உன்னால் என்ன பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிற? உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை வச்சு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும்ல அப்படின்னு சொல்ல, வண்டியை வந்துட்டு நிறுத்துங்க மாமான்னு சொல்லிட்டு எங்கள் சேது சொல்லும்போது வண்டியை நிறுத்துறாங்க. எங்கள் கருப்பும், நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு திரும்ப கேட்க, இல்லையா நீ எம்எல்ஏன்ற ஒரு பதவியில் இருக்க, உனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணலாம்னு சொல்லும்போது டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. சார் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த டேட்டில் இந்த ஃபோன்லேருந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணிருக்கு. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயம் என்னென்னு எனக்கு தெளிவாக இங்கே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவும் சொல்கிறாங்க. சேது வந்துட்டு சொன்னதுக்கு பிறகு அதெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லும்போது, தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணி பேசினதா சொல்கிறான். அங்கே அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஆனால் தமிழ் தான் ஃபோன் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழுடைய ஃபோன்லேருந்து தான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கேன். அது உண்மையாக இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த முயற்சி எடுக்கிறேன். அதுவும் நீ சொன்னதுக்கு பிறகு தான் மாமா எனக்கு இந்த விஷயமே தோணுச்சு. எதுவாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே சேது என்ன பண்ணுறாங்க, நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கு பிறகு அந்த ரெக்கார்டை வந்துட்டு போட்டு காட்டுறாங்க. தமிழ்ச்செல்வி பேசின மாதிரியே தான் இருக்குது. அவங்க அப்பா செல்லப்பாண்டி தான் கேட்குறாங்க, இதில் என்ன சார் உங்களுக்கு சந்தேகம்னு சொல்லிட்டு அங்கே அதை செக் பண்ணி பார்த்தவங்க வந்துட்டு கேட்க, இல்லை இதை என் ஒய்ஃப் தான் பேசியிருக்காங்கன்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஆனால் இதை நான் பேசவே இல்லை, நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே இல்லைன்னு ஒய்ஃப் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதான் இந்த பிரச்சனையே அப்படின்னு சொல்லும்போது, சார் ஒருவேளை அவங்களுடைய வாய்ஸ் வேறு யாராவது யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம்னு சொல்லும்போது, என்ன சொன்னீங்க அப்படின்னு திடீர்னு இங்கே சேது வந்துட்டு கேட்குறாங்க அங்கே இருக்கவங்க கிட்ட. ஆமாம் சார், அவங்க வாய்ஸ் யார் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்க, அன்றைக்கி அந்த ஃபோன் யார் கையில் இருந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியலை, எல்லாருமே ஃபேமிலியோட ஊரில் வீட்டில் இருந்ததை தான் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தவங்க வாய்ஸையும் கொடுத்தீங்கன்னா இந்த வாய்ஸ் எந்த வாய்ஸோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். அதே போல் இந்த பொண்ணோடைய குரல், ஒரிஜினல் குரல், அந்த தமிழ்ச்செல்வியோடைய குரலையும் கொடுத்தீங்கன்னா இது 2 ஒரே வாய்ஸ் தானான்றதையும் ஈஸியாக நான் சொல்லிடுவேன்னு சொல்லும்போதும், தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட பேசினதுக்கான ப்ரூஃப் இருக்கும்ல, தமிழ்ச்செல்வி உங்ககிட்ட ஏற்கனவே ஃபோனில் பேசினதுக்கான ரெக்கார்டு கூட இருக்கும்ல, அதையும் இதையும் செக் பண்ணி பார்த்தாலே தெரியுமேன்னு சொல்லிட்டு இங்கே சேது வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. சேது அதை வந்துட்டு சொல்லவும் செய்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு அந்த ரெக்கார்டை இந்த ரெக்கார்டையும் வச்சு பார்க்கும்போது, இல்லை சார் மேட்ச் ஆகலை, இந்த வாய்ஸ் ஒரிஜினல் வாய்ஸ், இது டூப்ளிகேட் வாய்ஸ், இதுதான் சார் உண்மை, அவங்க வாய்ஸை இவங்க பேச முயற்சி பண்ணியிருக்காங்க, அது மட்டும்தான் நடந்திருக்குன்னு சொல்லும்போது எங்கள் சேது தலையில் இடி விழுந்த கணக்காக இருக்குது. அப்போது எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்களான்னு இங்கே யோசிக்கிறாங்க. இங்கே சேதுவும் கேட்கவும் செய்கிறாங்க. இல்லை சார், யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தவங்க வாய்ஸையும் இதில் நோட் பண்ணாலே தெரியும்னு சொல்லும்போது இங்கே சேது என்ன பண்ணுறாங்க, சின்னம்மாவுடைய வாய்ஸு, அதுக்கப்புறமா ராஜாங்கத்துடைய வாய்ஸ், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருடைய வாய்ஸை எடுத்து கொடுக்கவும் செய்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க ஃபோனில் பேசின ரெக்கார்டு எல்லாமே இருக்கிறத வச்சு அந்த ரெக்கார்டை கொடுக்கும்போது தான் அவங்கள வந்துட்டு மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் எங்கள் ஐஸ்வர்யாவுடைய குரலை தான் இங்கே மேட்ச் ஆகுது, கடைசியாக அப்படி தான் வரவும் செய்து இங்கே ரெக்கார்டில். சரி, இந்த வாய்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லும்போது யாரோடதுன்னு சொல்லி கேட்கும்போது ஐஸ்வர்யான்னு இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகு தான் எங்கள் சேதுவுக்கு மண்டையில் இங்கே தோணவும் செய்து, ஐஸ்வர்யாவுக்கு எல்லாருடைய குரலையும் பேசுகிற திறமை இருக்குது, அப்போ ஐஸ்வர்யா தான் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கணுமான்னு அப்படியே வெளிப்பெதிங்க நிற்கிறாங்க. தான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு உணர்ந்து நிற்கிறாங்க. தமிழ்ச்செல்வியை காயப்படுத்தினது, கஷ்டப்படுத்தினது எல்லாத்துக்கும் வருந்தி நிற்கிறாங்க. தான் ஏமாந்து போனதை உணர்ந்து நிற்கிறாங்க.